ஒருவேளை இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு தருணமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நீங்கள் எப்படி உணர்வீங்க? நம்மள பலர் பெரிய அற்புதங்களுக்காக காத்துட்ருக்கோம். ஆனால் பிரபஞ்சம் சில நுணுக்கமான அறிகுறிகள் மூலமாக ஏற்கனவே நம்ம கிட்ட பேச தொடங்கிடுச்சு என்பது தான் உண்மை. உங்கள் உயிருக்கு வந்த ஆபத்தை ஏதோ ஒரு விஷயம் தடுத்து நிறுத்தியிருக்கா? அன்னைக்கு அந்த தடை வந்தப்போ உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். ஆனா அந்த ஒரு தடை தான் இன்னைக்கு உங்களை உயிரோடு வச்சிட்டு இருக்கு. இது தற்செயல் இல்லை நண்பர்களே, இது பிரபஞ்சத்தோட எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து மிக தெளிவா நீங்க 100% நம்பக்கூடிய வழிகாட்டல்கள் கிடைச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? குழப்பமான நேரத்துல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது, எந்த முடிவு உங்க வாழ்க்கையை முன்னேற உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அது நமக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு ரகசிய வழிகாட்டுதலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு உண்மையை நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கிற பார்வை மாறும்போது அந்த விஷயமே மாறத் தொடங்குது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தற்செயல் நினைச்சு கடந்து போன அந்த பிரபஞ்சத்தோட 10 ரகசிய அறிகுறிகள் என்னென்னட்டு 1 by 1 நம்ம பார்க்க போறோம். இதுல குறிப்பா 1, 9 மற்றும் 10வது அறிகுறிகள் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. இந்த வீடியோ முழுசா பாருங்க. முதல் அறிகுறி சுற்றுச்சூழல் மாற்றம். அதாவது திடீர்னு உங்க வேலை மாறலாம், இல்ல வீடு மாறலாம். இதை ஒரு இழப்பா பார்க்காதீங்க. பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில் இருக்க பழைய குப்பையில எல்லாம் நீக்கிட்டு ஒரு புதிய ஆரம்பத்துக்கான கதவை திறக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. 2வது அறிகுறி விசித்திரமான அதிர்வுகள். ஒருத்தர் நம்ம சந்திக்கும் போது மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும், இல்லைன்னா சில இடத்துக்கு போகும்போது ஒரு தயக்கம் வரும். உங்க இன்ட்யூஷனை சொல்றத கவனிங்க. அதுதான் பிரபஞ்சத்தோட நேரடி எச்சரிக்கை. நண்பர்களே, இந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது ஒரு அமைதியான மனநிலை. மனசு அமைதியா இருந்தாதான் பிரபஞ்சத்தோட அலைவரிசையும் நம்மளோட அலைவரிசையும் ஒத்து போகும். நீங்க இப்ப மெதுவா கண்ணை மூடி மூச்சு ஆழமா உள்ள இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க. இப்படி சில வினாடிகள் செஞ்சு உங்க உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க மனசு அந்த பிரபஞ்சத்தோட பேச தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். 3வது அறிகுறி உங்க வாழ்க்கையில புதிய மனிதர்களை சந்திக்கிறது. புதிய மனிதர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு விடையை பிரபஞ்சம் அனுப்பலாம். 4வது அறிகுறி மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்கள். ஏன் ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு நடக்குது, ஏன் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற அடுத்த இலக்கா இருக்கலாம். 5வது விஷயம் பயம் கலந்த நம்பிக்கை. ஒரு காரியம் செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஆனா அதே நேரத்துல ஒரு ஆழமான நம்பிக்கையும் இருக்குன்னா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம இது வரைக்கும் பாதி அறிகுறிகளை பார்த்துட்டோம். ஆனா கடைசியில வர 2 அறிகுறிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நீங்க எதிர்பார்க்காத அந்த பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர போகுது. ஆறாவது அறிகுறி உணர்ச்சிகளின் அமைதி. அதாவது தி எமோஷனல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி நிலவுதா. பொதுவா ஒரு பிரச்சனை வரும்போது நாம பதட்டப்படுவோம், ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னால நிற்கும் போது காரணமே இல்லாம ஒரு அமைதி உங்களுக்குள்ள பிறந்ததுன்னா எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்னு ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வரும். அடுத்தது 7வது அறிகுறி உங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம். மனசுக்கும் உடம்புக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு.
உங்கள் மனசு தெளிவடைஞ்சு பிரபஞ்சத்தோட அலைவரிசையோடு இணையும் போது உங்கள் உடம்புல ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த உடல்நல பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் மெல்ல மறைய தொடங்கும். உங்கள் எனர்ஜி லெவல் முன்பை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பழைய பாத்திரத்தை கழுவி சுத்தம் செஞ்ச பிறகுதான் அதில் ஒரு புதிய பாலை ஊற்ற முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா பிரபஞ்சம் முதல்ல உங்கள் உடம்பை தயார் செய்யுதுன்னு அர்த்தம். 8வது அறிகுறி நேர்மறை சூழல் தூய்மைப்படுத்துதல், அதாவது தி கிரேட் பர்ச். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தானாகவே மாற தொடங்கும். குறிப்பாக உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற மனிதர்கள் அவங்க எவ்வளோதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இதை நீங்கள் எண்ணி வருத்தப்படாதீங்க. இது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விதம். 9வது அறிகுறி கனவுகள் நிஜமாகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அல்லது கற்பனை செஞ்ச ஒரு காட்சி திடீர்னு உங்கள் நிஜ வாழ்க்கையில் சின்ன சின்ன துணுக்குகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரை வாங்க நினச்சிருப்பீங்க. அன்னைக்கு முழுதும் அந்த காரை நீங்கள் ரோட்டில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அல்லது ஒரு பட்சை நினைக்கும் போது அவரே உங்களை கூப்பிடுவார். இதை தான் டீப் இன்சைட்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிங்க்ரோனிசிட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளுக்கும் இடைவெளி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஈர்க்கிற காந்தமாக மாறிடுறீங்க. 10வது அறிகுறி நீங்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நடக்கிற அதிசயம்தான் பிரபஞ்சத்தோட மேஜிக். மேலே சொன்ன இந்த 10 அறிகுறிகளை நீங்கள் கவனிக்கும் போது உடனே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சம் பெரும்பாலும் நம்ம கிட்ட சத்தம் இல்லாமல் நுணுக்கமான குறியீடுகள் மூலம் தான் பேசும். அதாவது கடிகாரத்தில் தெரிகிற 11 மணி 11 நிமிஷங்கள், அப்படி இல்லைன்னா எண்களில் தெரிகிற 111, 222, 369, 888, இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ரேடியோவில் வர ஒரு பாடல் வரி நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எதேச்சியா உங்கள் எதிர்க்க தெரியல போர்டில் இருக்கிற வார்த்தைகள். அப்படி இல்லைன்னா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் சாதாரணமாக சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை அந்த நிமிஷம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய தெளிவை தந்திருக்கும். இது எல்லாம் தான் பிரபஞ்சத்தோட மொழின்னு சொல்றோம். சில நேரம் ஒரு விஷயம் நடக்காம தள்ளி போகுதுன்னா அதை தப்புன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அந்த தடை உங்களை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து கூட காப்பாற்றலாம். உதாரணத்துக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முக்கியமான வேலைக்கான இன்டர்வியூ இருந்தது. அந்த இன்டர்வியூ என் வாழ்க்கையை மாற்ற போகிற மிகப்பெரிய வாய்ப்பு அது. அதனால் லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக நான் வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து டிராஃபிக் எக்கச்சக்கமான டிராஃபிக். நான் பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்றதுக்குள்ளே நான் போக வேண்டிய பஸ் என் கண்ணு முன்னாடியே கிளம்பி போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு யோசிச்சு பாருங்க. இன்டர்வியூ போக முடியலன்னு தெரிஞ்சதும் ஐயோ என் லைஃபே போச்சு, கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பும் போச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே உறைஞ்சி போய் உக்காந்துட்டேன். என்னால் அதுலேருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு அந்த நேரத்தில் அந்த டிராஃபிக் ஜாம் மேலேயும் என் சூழ்நிலை மேலே கோவம் அப்படி ஒரு கோவம். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் வந்த செய்தியில் நான் போக வேண்டிய பஸ்ஸு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அதில் போனவங்கள சில பேர் காயமாகவும் சில பேரோட உயிரும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு படித்தப்போ நான் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டேன். நான் தவற விட்ட அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அன்னைக்கு நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட 1000 முறையாவது என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்க வாழ்க்கையில் இப்படிதான் நண்பர்களே, ஒரு சின்ன டிராஃபிக்கோ இல்லை ஒரு தாமதமோ உங்க திட்டத்தை மாத்துச்சுன்னா அதை நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க முயற்சி பலிக்கலேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக பிரபஞ்சம் ஒரு பர்ஃபெக்ட் டைமை உருவாக்கி காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரம் வரும்போது நீங்க எதிர்பார்க்காத பிரம்மாண்டத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நான் உங்ககிட்ட வீடியோ முன்னாடியே ஒன்று சொன்னேன். நான் சொன்ன அந்த முக்கியமான 3 அறிகுறிகள் என்னன்னா, அறிகுறிகள் 1, அறிகுறிகள் 9,
மற்றும் அறிகுறிகள் 10. இது நடந்துச்சுன்னா நீங்க ஒரு முக்கியமான ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகளை ஏதாவது ஒண்ணு நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மனசுக்குள்ள ஒரு முறை ஆழமா இந்த வரியை சொல்லிட்டு அதையே கமெண்ட்லயும் டைப் பண்ணுங்க. பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்கிறது, நான் கேட்ட அற்புதங்கள் என்னை நோக்கி வருகின்றன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம ஆத்ம தெய்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி.